அண்மையில் ராஜா வாசுதேவன் என்ற அன்பர் எழுதியிருக்கின்ற அஞ்சலை அம்மாள் என்ற கதை தொகுதியை படித்தேன். ஒரு அழுத்தமான கதை அது. தமிழக வரலாற்றில், அதுவும் குறிப்பாக இந்திய விடுதலை வரலாற்றில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு தாயினுடைய ஒரு அருமையான வரலாறு அது பதிவு. அது உழவுக்கு அது ஒரு 1890 பிறந்த தாய் 1961 வரைக்கும் அந்த அம்மா வாழ்ந்திருக்காங்க. அந்த காலத்திலேயே ஆங்கிலம் பேசுகிற அளவிற்கு இவ்வளவுக்கு உங்கள் தகப்பனார் இந்த குதிரைகளுக்கு லாடம் அடிக்கிற தொழில் தான் பார்த்துருக்கார். அந்த வீட்டில் பிறந்த அந்த பிள்ளை ரொம்ப அழுத்தமாக படிச்சிருக்கு, அத்தனை அறிவாளியாக இருந்திருக்காது. அதில் 18 வயதிலேயே 1908 ஒரு துணிச்சலான பெண்ணு. அந்த காலத்தில் பாரதி பாடுவார், சிப்பாயை கண்டு அஞ்சுவான் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். அதுபோல் அன்றைக்கு கடலூர் பகுதிகளில் நம்முடைய மக்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்குள்ளே அந்நியனுக்கு எப்படி பயந்திருந்தாங்க என்பதற்கு ஒரு 2 காட்சிகளை காட்டுறார் இந்த ஆசிரியர். ஒன்று, ஒரு மாலை பொழுதில் ஒரு முதியவர் தெருவண்டி ஒரு ஓரத்திலிருந்து இன்னொரு ஓரத்தை கடக்க போகிறார். வயதானவர் அவர். ஆனால் எதிரிலிருந்து வந்த ஒரு இளைஞன், அவன் அந்நியன், இங்கிலாந்தில் அவன் சொல்லிக்கிறான், W. ஜார்ஜ் ஃப்ரம் இங்கிலாந்து அப்படின்னு, லண்டன் அப்படின்னு சொல்லிக்கிறதுலாம் அவருக்கு ஒரு பெரிய பெருமை அவருக்கு. அந்த கழுதை என்ன செய்யுதுன்னா, குதிரை மேலே ஏறி அதை கடக்க முயல்றான். அப்போ இவரால் ஓட முடியலை, அவனை தள்ளி கீழே விட்டுறான். தள்ளி கீழே விட்ட பிற்பாடும் பரவாயில்லை, நீ ஏன் குறுக்க வந்தே அப்படின்னு கீழே இறங்கி அவரை அடின்னு அடிக்கிறான். இந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எந்த நபரும் அங்கே கிட்ட போகலை, தடுக்க போகலை. ஏன்னா அத்தனை பயம். ஏன்னா அந்நியனவன், அவன் ஆட்சி பொறுப்பில் இருக்கான். இவ்வளவுக்கும் கலெக்டருக்கு பக்கத்தில் இருக்கான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கலெக்டருக்கு வேண்டியவன் வெள்ளைக்காரன், அவ்வளவுதான். ஆனால் அவனுக்கு பயப்படுறாங்க, ஊரே பயந்து நடுங்குது. ஆனால் இந்த பிள்ளை 18 வயசு பிள்ளை நேராக போய் அந்த தாத்தாவை தூக்கி அவருக்கு தண்ணி கொடுத்து அவரை ஆசுவாசப்படுத்தி அவரை அனுப்பி வைக்கிது. இது ஒரு துணிச்சலான சம்பவம். அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தா ஒரு மீன் கடை. அந்த மீன் கடையில் மீன் விற்கக்கூடிய சகோதரர், கடலூர்னால் தெரியும் தானே, மீன் நிறையா அங்கே கிடைக்கும். மீன் விற்கக்கூடிய சந்தையில் ஒரு இளைஞன் கூறு கட்டி வச்சிருக்கிறார். அதில் ஒரு மீன், பெரிய மீன். இது அதே ஜார்ஜி. அவன் அந்த மீனை வேணும்னு எடுக்கிறான். இப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை இது இன்னொரு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார், அவருக்கு உரியது, இது விற்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. அவன் என்ன சொல்கிறாரு, எனக்கு வேணும் அப்படின்றான். முடியாது, அது ஏற்கனவே ஒருத்தருக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்ன பிற்பாடும் அவரை அடிக்கிறான், அந்த மீன் விற்கக்கூடிய சகோதரனை. அப்போ இந்த பெண்ணு அஞ்சலை அம்மாள் நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனேயே இந்த அம்மா போய் அவனை பிடிச்சி ஊரார் அங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு அடிங்கடா அவனை அப்படின்னு. அதுக்கு பிறகு அங்கே நடந்திருக்கிற காட்சிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊர் திரண்டுருச்சு. அந்த கூட்டம் திரண்டு துணிச்சலாகிறது. இந்த துணிச்சலை மக்களுக்கு முதல்ல கொடுத்த ஒரு பெண்ணு அஞ்சலை அம்மாள். இந்த துணிச்சல் விவரம் தெரிந்த பிற்பாடு பக்கத்தில் தானே புதுச்சேரி பாரதி இவங்க வீட்டுக்கு வர்றார். பாரதியார் இவர்கள் வீட்டுக்கு வந்தது மட்டுமல்ல, இந்த அம்மா இந்த அம்மாவும் இவருடைய கணவனும் முருகப்பன் 2 பேரும் அவரை சந்திப்பதற்கு போகிறாங்க. போய் அவர் காலை தொட்டு கும்பிடு போகும்போது அவர், ஏய் வேண்டாம், நாம் எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் குணம் என்று சொல்லுகிற அந்த பாடலை இந்த ஆசிரியர் ரொம்ப கவனமாக அதை எடுத்து எழுதுகிறார். அவர்களை பாராட்டுறார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, கடலுக்குள்ளே தானா முத்து இருக்குது, கடலூரிலும் முத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு
அந்த பெண்ணை ரொம்ப பாராட்டுறார். இப்போ பாரதி பாராட்டுறது மட்டுமில்ல, அதற்கு பிறகு மகாத்மா காந்தி அவங்கள பாராட்டுறார். காரணம், அந்த மகாத்மா காந்தியினுடைய இந்த அந்நிய துணிகள் இருக்கு பாருங்க, அயலகத்தினுடைய துணிகளை நிராகரித்தல், அதுவும் சரி, கள்ளுக்கடை மறியலும் சரி, நீலன் சிலையை எடுத்து விடு, அது எங்கள் ஊரில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அதற்காக போர்க்களத்தில் 60 பெண்களை இந்த காலத்தில் திரட்டின பெண் இந்த பெண்ணு. எண்ணி பாருங்க, நம்ம ஊரில் பெண்களை அந்த காலத்தில் 60 பேரை கடலூர்லேருந்து புறப்பட்டு சென்னை மாநகருக்குள்ளே போய் தன்னுடைய குழந்தை, அம்மா பொண்ணுன்னு தன்னுடைய குழந்தை, சின்ன பிள்ளை, அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு போய் அதை தன்னுடைய தோள் மேலே ஏற்றிக்கொண்டு அந்த சிலையை உட அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு புரட்சிகரமான காரியங்கள் இந்த தாய் செய்திருக்குன்னு சொன்னால் வரலாற்றில் இது சொல்லப்பட வேண்டிய விஷயம்ங்க. 2 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கு, ஆனால் எதுவும் சம்பாதிக்கலை. ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த அம்மா வண்டியில் தான் எங்கும் போகும் வருமா. அது எம்எல்ஏயாக இருந்தபோது ஒரு வியாபாரி, ஒரு பேர் காங்கிரஸ்காரர் மாதிரி வர்றார். அவர் காரை கொண்டு வந்து அவர் வீட்டு முன்னாடி நிறுத்திக்கிட்டு முருகப்பட்ட சொல்கிறார், ஏப்பா உங்கள் வீட்டம்மா வந்து என்ன வண்டியில் இவ்வளோ எம்எல்ஏ ஆன ஏற்பாடு வண்டியில் தான் போய்கிட்டு இருக்காங்க, கார் வேணும்ப்பா உங்களுக்கு, காரை நிறுத்திட்டேன் உங்கள் வீட்டு முன்னாடி, அதை வச்சுக்கோங்க அந்த காரை. நீங்கள் என்ன செய்ய வேண்டியது, எனக்கு ஒரு சிபாரிசு வேண்டியிருக்கு, அதுக்கு மட்டும் பரிந்துரை செய்து அம்மாவை அதை கையெழுத்து போட சொல்லுங்க. இப்போ இந்த அம்மா உள்ளே இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருந்தது, எங்க அந்த பழைய செருப்பு எடுத்து வீட்டு வாசலில் போடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு. அதோடு போகிறவன் தான் அவன். இப்போ எப்படிப்பட்ட அரசியலை அந்த அம்மா வளர்த்துருக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த கதைகளை எல்லாம், கதையில் இது வரலாறு, இந்த வரலாற்றை இளைஞர்கள் இப்போது கற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல் என்பது ஆஸ்தி சேர்ப்பதற்கல்ல, அரசியல் என்பது ஜாதி பார்ப்பதற்கல்ல, அரசியல் என்பது தேச சேவைக்காக. தன்னை இழந்து தேச சேவை செய்வது என்பதை இந்த தாய் எத்தனையாக அவள் செய்திருக்கிறாள் என்பது மட்டுமல்ல, அவளுக்கும் அந்த ஊருக்குள்ளே சொந்த மக்களே அவளுக்கு எத்தனையாக எதிர்ப்பாக இருந்தார்கள். அந்த எதிர்ப்புக்குள்ளேயும் அந்த தாயை கொலை செய்வதற்கு முயற்சி கிடக்கிற போதும் கூட துணிச்சலாக நின்று வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனை சாதித்த பெண் என்று சொல்லுவதால், முதலில் சிறைச்சாலையில் போய் இருந்து 9 முறை சிறைச்சாலைக்குள்ளே போய் இருந்த பெண் என்று சொன்னால் பெரியோர்களை யோசித்து பாருங்கள். இந்த மாதிரியான வரலாறுகள் எல்லாம் படிக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும், நாட்டில் அதிகமாக பேசப்பட வேண்டும். குறிப்பாக எங்களுடைய பெண் மக்கள் இவற்றை படித்துக்கொண்டு துணிச்சல் வர வேண்டும் என்று சொல்லி இந்த கதையை படிக்கிற பொழுது நான் மிகவும் மகிழ்ந்தேன். அந்த ஆசிரியருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஆசிகள். நன்றி, வணக்கம்.